அதாவது தமிழ்நாடோட எலெக்ஷன் ரிசல்ட் ஆன இன்னைக்கு காலையிலேயே ஓட்டிங் கவுண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. காலை 8 மணிலேருந்து ஓட்டிங் கவுண்ட் ரொம்ப தீவிரமாக நடந்த பட்சத்தில் காலையில் முதல்ல நடந்தது தபால் ஓட்டுன்னு முதல்ல எடுத்தாங்க. தபால் ஓட்டுனா சீனியர் சிட்டிசன்ஸ் யாராலுமே டைரெக்டாக பூத்துக்கு போயிட்டு ஓட் பண்ண முடியாது, அவங்களாம் ஓட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களோட வாக்கு எண்ணிக்கையை முதல்ல எடுத்தாங்க. அதில் முதல்ல திமுக லீடிங்கில் இருந்தாங்க, அப்புறம் தாவேகா, அப்புறம் ஏடிஎம்கே லீடிங்கில் இருந்தாங்க. அப்புறம் டைம் மாற தாவேகா நடுவில் கொஞ்ச நேரத்துக்கு வந்து 3வது இடத்துலையும் இடத்துல திமுக, அதிமுக, தாவேகா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா பீப்புளும் போயிட்டு போல் பூத்தில் ஓட் பண்ணாங்களா, அதோட கவுண்ட்ஸ் எடுக்க அப்படியே மாறி தாவேகா 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துல வந்தாங்க. 2 போட்டு நிலவச்சு திமுகவா தாவேகாவான்ற ஒரு போட்டி நிலவச்சு, அதுக்கப்புறம் போட்டி மாறி தாவேகாவா அதிமுகவான்ற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இப்போ இடத்துல தாவேகா 100 இடங்களுக்கு மேலே முன்னிலையில் வகிச்சிட்டு இருக்காங்க. அதிமுக 2வது இடத்துலையும், திமுக 3வது இடத்துலையும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷனை பற்றின ரிசல்ட்டான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இன்னைக்கு எலெக்ஷனில் யார் ஜெயிக்கணும், நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுமே சொல்லுங்கள்.